கேட்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல், நல்லா கவனிச்சுட்டே வரணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே என்ன செய்ய? குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஒரு மனிதனோடு தேவன் பேசுகிறார். அடுத்த தலைமுறையோடு தேவன் பேசுகிறார். தேவன் அழைத்த மனிதனுடைய அடுத்த தலைமுறையோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அடுத்த தலைமுறையோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் என்ன செய்வேன்? தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறையோடு கர்த்தர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். அடுத்த தலைமுறையோடு தேவாதி தேவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே, வறட்சியான சூழ்நிலையிலே, பஞ்ச நாட்களிலே, பின்னணியை புரிஞ்சுக்கிடுங்க, பஞ்ச நாட்களிலே தேவன் அடுத்த தலைமுறையோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இதை நான் தியானிக்கும் போது சமாதானத்தோடு அழுதேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை தியானிக்கும் போது சமாதானத்தோடு கூட அழுதேன். ஏன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறையோடு கூட ஒரு பஞ்ச நாட்களிலே, ஒரு கொடூரமான காலத்திலே, சிக்கல் நிறைந்த நேரத்திலே தேவன் அடுத்த தலைமுறைக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், பயப்படாத. ஹல்லேலூயா. பயப்படாத, நான் உன்னை என்ன செய்வேன்? I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய சந்ததிக்கும். ஏற்கனவே ஒரு மனுஷன் சொன்னாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும். அடுத்த தலைமுறைட்ட சொல்றாரு, ஆமென், உன்னுடைய சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் நான் என்ன செய்வேன்? உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியையும் ஆசீர்வதித்து வெறுமையை விட மாட்டேன். இந்த தேசங்கள் யாவையும் தந்து, கமா அடுத்து பேச போறாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் இவர் அடுத்த தலைமுறையோடு பேசணும்? ஏன் இவர் அடுத்த தலைமுறையை ஆசீர்வதிக்கணும்? ஏன் இவர் அடுத்த தலைமுறைக்குள்ளே அந்த சந்தானத்தை கொண்டு போகணும்? ஏன் இவர் அடுத்த தலைமுறைக்கு இவர் தரிசனமாகணும்னு என்ன அவசியம்? இவர் அடுத்த தலைமுறையோடு தன்னுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள, தன்னுடைய உடன்படிக்கையை பகிர்ந்து கொள்ள காரணம் என்ன? அல்லேலூயா. அடுத்த தலைமுறையோடு தேவன் தன் உடன்படிக்கையை பகிர்ந்து கொள்ள காரணம் என்ன?
ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உன்னை உயர்த்துவேன்னு சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. ப்ளீஸ் லிசன் ஹியர் வெரி கேர்ஃபுல்லி. நல்லா கவனிங்க. நான் அடுத்து 2 வசனத்தை வாசித்துட்டு செய்திக்குள்ள போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்த தலைமுறைட்ட வந்துட்டாரா சொல்லுங்க, வந்துட்டாரா? நம்ம தலைமுறைக்குள்ள அவர் வரணும்னு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு? என் தலைமுறைக்குள்ள கத்தர் உலாவணும்னு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு? என் தலைமுறையையும் கத்தர் இதே வார்த்தையை சொல்லி என் தலைமுறையை ஆசீர்வதிக்கணும். நான் என் தலைமுறையை குறித்து, என் சந்ததியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேன். என் சந்ததியை குறித்து, என் சந்ததியின் எதிர்காலத்தை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேனே. அல்லேலூயா. அவர் அடுத்த தலைமுறைக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பேருக்கு விருப்பம் இருக்கு? கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க ஆண்டவரே. அதுக்கு நான் ஒன்று செய்யணும். நீங்களும் நானும் ஒன்று செய்யணும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆமென். மணவாட்டி சபையிலே அவயமாய் வீற்றிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், அடுத்த தலைமுறை இடத்திலே கர்த்தர் இடைவிட வேண்டுமானால் சில தலைமுறைகளை பார்த்தால் முந்தின தலைமுறை எப்படிப்பட்டது என்று கணித்து விடலாம். சில தலைமுறைகளை பார்த்தால் முந்தின தலைமுறையின் நடவடிக்கை என்ன, முந்தின தலைமுறையின் கர்த்தரோடு இருந்த உறவு என்ன, முந்தின தலைமுறையின் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடைப்பட்ட உறவு என்ன என்று தீர்மானித்து விடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த பாரத்தோடு பலிபீடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். அடுத்த 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏன் ஆண்டவர் அடுத்த தலைமுறையிடத்திலே ஆமென் வந்து அவர் இடைவிட வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல ஒரு காரணம் அங்கே இருந்தது. என்ன காரணம்? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. கையை தட்டிருங்க. That's all. ஆமென். That's all. Hallelujah. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. ஆமென். ஏன் தலைமுறையை சந்திச்சாரு? அடுத்த தலைமுறையை வந்து ஏன் சந்திச்சாரு? ஈசாக்கை ஏன் வந்து சந்திக்கணும்? ஆமென். 12, 1, 2, 3, 4 வசனங்கள்ல ஆபிரகாமை அழைக்கும் போது ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறான். நான் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பெருக பண்ணி, உன்னை திரளா பெருக பண்ணி, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதித்து, உன்னை சபிக்கிறவர்களை சபித்து, ஆமென், எல்லா காரியத்தையும் உனக்கு நான் செய்து உன்னை பெருக பண்ணி பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் ஒரு வாக்கு கொடுத்து வந்தார். ஆமென். அந்த வாக்கை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. எல்லாரும் சொல்லுங்க, என் சொல்லுக்கு கீழ்ப்படி. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. என் சொல்லுக்கு கீழ்ப்படி. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை முறை பிள்ளைகளை பார்த்து கீழ்ப்படிதல் இருக்கா? உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கா? நீ கீழ்ப்படிகிறியான்னு எவ்வளோ முறை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமென். அந்த கையை கொஞ்சம் இப்படி திருப்பி, நீ கீழ்ப்படிகிறியா? ஆமென். அந்த கையை கொஞ்சம் இப்படி திருப்பி, நீ கீழ்ப்படிகிறியா? உன்னை படைத்த கடவுளுக்கு, உன்னை படைத்த தெய்வத்துக்கு, உன்னை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு, உன் சபைக்கு, உன் குடும்ப தலைவருக்கு, உன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, ஆமென், உறவுகளுக்கு, நல்ல ஐக்கியத்துக்கு நீ கீழ்ப்படிகிறியா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிள்ளைகளை பார்த்து, ஆமென், நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து கீழ்ப்படிகிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த தலைமுறையை தேவன் சந்திக்க காரணம், தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம். என் ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த வார்த்தையை தரிசனமான கர்த்தர் ஈசாக்கிடத்துல சொல்றாரு. ஈசாக்கிடத்திலே, ஆமென், தரிசனமான கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. கமா
என் விதிகளையும் கமா, என் என் கற்பனைகளையும் கமா, என் நியமங்களையும் கமா, என் பிரமாணங்களையும் கை கொண்டபடி. கையை தட்டிட வேண்டாமா? ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு காரணம், சந்ததியை ஆசீர்வதிக்க ஒரே ஒரு காரணம். ஆமென். சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா, சந்ததியை தேவன் தொடணும்னு சொன்னா, சந்ததியோடு கர்த்தர் இடைவிடணும்னு சொன்னா, பெற்றோராகிய நாம், ஆமென், பெற்றோராகிய நான், சொல்லுங்க, நான் பெற்றோராகிய நான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பெற்றோராகிய நாம். யாரெல்லாம் பெற்றோர் இருக்கீங்க? சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, பெற்றோராகிய நான். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய விதிகளை கை கொண்டு, அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு, அவர் நியமங்களை கை கொண்டு, அவருடைய பிரமாணங்களை கை கொண்டபடியினால் ஆபிரகாம் இதெல்லாம் செய்தாராமா? கை கொண்டபடியினால், வாசிங்கனே, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. ஆபிரகாமிடத்தில் என்ன வார்த்தை சொன்னாரோ 12வது அதிகாரத்தில், ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ 12வது அதிகாரத்தில், ஆபிரகாமை அழைத்து அவன் வழி நடத்தி கொண்டு வரும்போது எதையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசம் இருக்கா? ஆமென். விசுவாசம் இருக்கா? ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? ஆமென், ஆமென், ஆமென். ஆனா நம்ம காலையில எழுந்திரிச்சு என்ன செய்வோம்? என் பிள்ளைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆனா நான் ஒண்ணுக்குமே கீழ்ப்படிய மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையில எழுந்து நல்ல கவனிங்க. ஆமென். உங்களை யாரும் தேசத்துக்கு ஜெபம் பண்ண சொல்லலை. நான் நல்ல போதகனா புரட்டு போதகனா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அப்படிதானே? அப்போ என் சொல்லுக்கு கீழ்ப்படுவீங்களா? காலையில் உட்காந்து தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். அதிகாலையில் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. கண்ணு முன்னாடி இருக்கிற உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும். கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க மனைவிக்கு ஜெபம் பண்ணணும். கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க கணவனுக்கு ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் தந்த வேலைக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் தந்த காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். ஆமென். தவறான வழிநடத்துதல், தவறான போதனைகள், தவறான வழிநடத்துதலுக்கு செவி சாய்க்க கூடாது. அதிகாலை ஜெபம் உங்கள் வீட்டுக்கு, அதிகாலை ஜெபம் உங்கள் வீட்டுக்கு, தேசத்துக்கு இல்ல, பட்டணத்துக்கு இல்ல. அது அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். காலையில எழுந்த உடனே நீங்க உங்க வீட்டுக்கு, உங்க பிள்ளை நம்ம பிள்ளை சீரழிஞ்சிட்டு கிடக்குது. ஆமென். நம்ம பிள்ளை கஷ்டப்பாடுகளுக்குள்ள அமர்ந்திருக்குது. நம்ம பிள்ளை பாரத்துல, கஷ்டத்துல, பாடுகளில் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அதை விடுதலை செய்ய கற்றுக்கொள்ளணும் காலையில. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் உங்கள் போதகன் ஆபிரகாம் பிரான்சிஸ் சொல்லுகிறேன், காலையில் தேசத்துக்கான ஜெபம் தேவையற்றது. காலையில் தமிழ்நாட்டுக்கான ஜெபம் தேவையில்லாத ஜெபம். வீட்டை சரி பண்ணுங்க, நாடு சரியாயிடும். வீட்டை சரி பண்ணுவோம், நாடு சரியாயிடும். ஆமென். நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வீடு சரியானா நம்ம வாழ்ற தேசம் சரியா மாறிடும். ஆமென். 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 பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சுகவீனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நல்ல வேலை இல்லையா, வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. சரியான வருமானம் இல்லையா, காலையில் அதிகாலை எழுந்து ஆமென், ஆண்டவரே என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். யாரு போதித்தா இப்படிப்பட்ட போதனையை உங்களுக்கு? நான் இப்படி சொல்லி தரலையே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அகஸ்தீன் அண்ணன் சொல்ற மாதிரி தான், எங்கடா படிச்ச, எங்க படிச்ச? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து வீட்டை சுற்றி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, மனைவி மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க,
பிள்ளை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபத்துல குடும்பத்தை உள்ள கொண்டு வாங்க. ஆமென். 1 மணி நேரம் முழங்காலில் உங்க குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. பெற்றோர் செய்ய வேண்டிய வேலை. ஆமென். சபையின் மூப்பன் செய்ய வேண்டிய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டபடியினால் ஈசாக்கே, பிள்ளையை பார்த்து சொல்றாரு. ஆமென். உங்க அப்பா நல்ல ஒபீடியன்டான ஆளு. ஹல்லேலூயா. உங்க அப்பா ஆபிரகாம், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நல்ல ஒபீடியன்ட் மேன். என் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிவாரு. ஹல்லேலூயாவா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர் இட்டைப்படுறாரு. தேவன் அடுத்த தலைமுறையோடு பேசுறாரு. என்ன தெரியுமா பேசினாரு? உங்க அப்பா கிட்ட இதே தான் நான் சொன்னேன். உங்க அப்பா கிட்ட இதே சொல்றேன், மறுபடியும் உனக்கு சொல்றேன். நீங்க போய் இன்னும் 2 அதிகாரம் கழிச்சு யாக்கோபை பாருங்க, இதேவே சொல்லுவாரு. ஹல்லேலூயா. எனக்கு அங்கே போக டைம் இல்லை, ஏன்னா அது செமினார் மாதிரி ஆயிடும். அதை கொண்டு வந்து வெளிப்படுத்தல் முடிப்பார், அதை இன்னும் சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. டைம் இல்லை. நான் கீழ்ப்படிந்த மனிதனுடைய சந்ததியை குறித்து பேசும்படியாய் நிற்கிறேன். ஆமென். கீழ்ப்படிந்த மனிதனுடைய சந்ததியை குறித்து பேசும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு என்னை அனுமதித்தபடினால இந்த இடத்துல நிற்கிறேன். ஹல்லேலூயா. கவனிங்க, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல. நாம ஒரு ஆள் கீழ்ப்படிஞ்சா நம்ம சந்ததி ஆண்டவர் எப்படி மாற்றாராமா? வானத்து நட்சத்திரங்களைப் போல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆளு, ஒரே ஒரு நபர், பெற்றோர் 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 கீழ்ப்படியும் போது வானத்து நட்சத்திரங்களைப் போல. ஆமென். என்ன செய்வாரா? பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் நான். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் எப்படிப்பட்டிருக்குமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சரி, நான் இப்போ நேரா ஆமென். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தனால இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்தாரு. ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாரு? ஈசாக்குடைய சந்ததி யாரியா? யாக்கோபு, ஏசா. இன்னொரு செய்தி. இப்ப நேரா அடுத்த தலைமுறை இடத்தில் வந்த தேவன் ஈசாக்குக்கு சொன்னாரே, அடுத்த தலைமுறை இடத்தில் பேசின தேவன், அடுத்த தலைமுறை இடத்தில் பஞ்ச காலத்தில், இக்கட்டான சூழ்நிலையில, கொடூரமான ஒரு காலகட்டத்தில், பயப்படாத ஈசாக்கு, பயப்படாத பயப்படாத பயப்படாத, ஐ வில் பிளஸ் யூ, நான் ஆசீர்வதிப்பேன். காரணம் ஒன்னே ஒண்ணுதான். பெரிய காரணம் ஒண்ணும் இல்லை பிரதர் சிஸ்டர், பெரிய காரணம் ஒண்ணும் இல்லை. ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிச்சு. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படி. கற்பனைகளை கட்டளைகளை அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் என்ன தியானிக்கிறாரோ, அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதை பிடித்து கொண்டு அதை கை கொண்டபடினாலே ஆமென், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, சொன்னாரா? நான் டக்கு 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 டக்குன்னு ஒரு 9 வசனத்தை மட்டும் அதே அதிகாரத்தில் காமிக்கிறேன். சரியா? என் கூட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நிஜமாவா? உண்மையா? ஹல்லேலூயா. சத்தம் வேற மாதிரி கேட்க, சத்தம் ஏசாவின் யாக்கோபு இல்லையே. ஹல்லேலூயா. சத்தம் ஏசா இல்லையே, சத்தம் யாக்கோபு சத்தம் எல்லாம் கேக்கு. என் கூட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இப்பதான் வருது ஏசா சத்தம் தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். வாசிங்க ஹல்லேலூயா. 26:12 வாசிங்களா. 26:12 அதே 12வது அதிகாரம் ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். ஈசாக்கு அந்த தேசத்தில், ஈசாக்கு பஞ்ச நாட்களிலே அந்த தேசத்தில் என்ன செஞ்சாராமா? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு, அந்த வருஷத்தில் என்ன செஞ்சாராமா? 100 மடங்கு 100 மடங்கு பலனடைந்தார். கை தட்டிருங்க ஹல்லேலூயா. எதனால ஈசாக்கு 100 மடங்கு பலனடைந்தார்? எதனால நான் சொல்றேன், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தனால. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொண்டனால பிள்ளை பஞ்சத்துல மாட்டிட்டான். தான் பெற்றெடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பஞ்சத்துல மாட்டி நிக்குது. இப்ப வந்து சொல்றாரு, நீ பயப்படாத,
ஆமென். ஈசாக்கு, நீ பயப்படாத, உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹalleluya. உன் தகப்பன் ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். ஒரு இடத்துல சொல்றாரு என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், இன்னொரு இடத்துல சொல்றாரு என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம். ஹalleluya. ஆமென். ஆமென். வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. ஹalleluya. ஆமென். சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈசாக்கு, இந்த பஞ்சத்தை பார்த்து பயந்துராத, இருக்கிற விதைய விதைச்சிரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்ன செய்யணும்? இது விதைப்பு காலமா? ஆமா ஆண்டவரே, ஆனா பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. ஆமென். என்ன ஈசாக்கு, இது விதைப்பு காலமா? ஆமா ஆண்டவரே, வெயில், பயங்கரமான வெயில் ஆண்டவரே. என்ன ஈசாக்கு, விதைப்பு காலமா? ஆமா ஆண்டவரே, சூழ்நிலை ஒண்ணும் சரியில்லைப்பா. ஈசாக்கு, பயப்படாத, நீ விதை, நீ என்ன செய்ய? விதைச்சிடு, நீ விதைச்சிடு, நான் பாத்துக்கிறேங்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் பாத்துக்கிறேன், விதைச்சிடு அப்படின்னார். ஈசாக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, பஞ்சத்தை பார்த்தா யாராவது விதைப்பாங்களா? பஞ்சத்தின் நாட்களில் யாராவது விதைப்பார்களா? பஞ்சத்தின் நாட்களில், வறட்சியான நாட்களில் பாலம் பாலமாய் வெடித்து கிடக்கிறது நிலம். அதில் யாராவது விதைப்பார்களா? புத்திசாலிகள் விதைப்பார்களா? ஆனால் ஆபிரகாமின் ஆவி ஈசாக்குக்குள்ளே இருந்தது. ஹalleluya. ஆபிரகாமின் ஸ்பிரிட், ஆபிரகாமின் கீழ்ப்படிதலின் ஆவி ஈசாக்குக்குள்ளே இருந்தது. ஆமென். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், விதைத்தான். அதே வருஷத்துல, சொல்லுங்க, அதே வருஷத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால், ஆமென். இருக்கு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் சொன்னார்ல, தரிசனமாகி, நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். முதல் வார்த்தை. ஆமென் தானா? ஆமென். ஆமென் தானா? ஹalleluya. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன, ஆசீர்வதிக்கிற ஆரம்பிச்சிட்டாரு. நம்பர் 1, அதே வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 13வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனத்துல, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. எதனால அவன் ஐஸ்வர்யவானாகி? எவ்வளவு பேருக்கு என் பிள்ளை பணக்காரனா இருக்கணும்னு ஆசை? எவ்வளவு பேருக்கு என் பிள்ளை விருத்தி அடையணும்னு ஆசை? கையே வரமாட்டேங்க, கை காணுமே. ஜெக பிரதர், எவ்வளவு பேருக்கு? ஆமென். எவ்வளவு பேருக்கு என் பிள்ளை, ஆமென், ஐஸ்வர்ய, பணக்காரனா இல்ல, யாரா? பணக்காரனா கொஞ்சம், என் பிள்ளை ஐஸ்வர்யவான் ஆகணும்னு எவ்வளவு பேருக்கு ஆசை? உண்மையா கை தூக்கு. ஏன் இது கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்க? என்னங்க சோம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா தான் கை தூக்க மாட்டேங்க வழக்கமா இல்லையா? இது கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஐஸ்வர்யவான் ஆகணும், என் பிள்ளை ஐஸ்வர்யவான் ஆகணும்னா யாருக்கெல்லாம் ஆசை? நேரம் நானா இருந்தா வானம் வரைக்கும் என் கை போயிருக்கும். ஆமாண்டவர், ஐயோ யோசப்பா ஜேக்கப்பா உயர்த்திருங்க. சோமணுமா? சோமணும்ல. யாருக்கெல்லாம் ஆசை? ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. யாருக்கெல்லாம் ஆசை? அப்ப நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டவர்ட்ட, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேப்பா. என் குடும்பம் உங்களுக்கு கீழ்ப்படியும், நானும் என் மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிவோம். உங்க கற்பனைகளை, உங்க கட்டளைகளை, உங்கள் நியமங்களை, கர்த்தருடைய பிரியத்தை நானும் என் மனைவியும் நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. கைகளை தட்டி ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென் தானா? ஆமென். விருத்தி அடைந்தார். ஹalleluya. சொல்லுங்க. நம்பர் 1, 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென். சொல்லுங்க. 100 மடங்கு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். காரணம் தகப்பன் ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். ஆமென். ஆமென். ஈசாக்கு விருத்தி அடைந்தார். காரணம் ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். ஆமென். ஐஸ்வர்யவானானான் ஈசாக்கு, ஐஸ்வர்யவானானார். காரணம் தகப்பன் ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். ஹalleluya. கீழ்ப்படிதல். ஆமென். எங்க கீழ்ப்படிதலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குங்க. நீங்க கீழ்ப்படிதல் மண்டையை நிரப்பி வச்சுட்டீங்க. அது இல்ல, கீழ்ப்படிதலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. பூரண அன்பு. ஆமென். பூரண அன்பு. பூரண விசுவாசம். ஆமென். பூரண விசுவாசம். யார ஒருத்தர் மேல அன்பு வச்சிருக்கிறோமோ, யார ஒருத்தரை 100 மடங்கு நம்புறோமோ, அவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம்.
ஆமென். நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஆமென். நான் சொல்றது உண்மையா பொய்யா? யாரு மேல அன்பு வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு கீழ்ப்படிவோம். யாரை 100% நம்புறோமோ அவங்களுக்கு கீழ்ப்படிவோம். மற்றபடி அது நடக்கவே நடக்காது. அந்த ப்ராசஸ் வேற இடத்துல நடக்கவே நடக்காது. நான் அடிச்சு எழுதி தரேன், வேற எந்த இடத்துலயும் அது நடக்காது. நல்லா கவனிச்சிருங்க, நல்ல கவனிச்சிருங்க. நம்பர் 1, 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்பர் 2, விருத்தி அடைந்து ஆமென் ஐஸ்வர்யவானானான். 16வது வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, அபிமெலேக்கு ஈசா கேரார்ல நடக்குது. இதெல்லாம் தங்கி இருந்த கேரார்ல நடக்குது. பஞ்ச நாட்களிலே தங்கி இருந்த கேரார்ல இவைகளெல்லாம் நடக்குது. ஆண்டவர் சந்தித்து பேசின பிறகு, அடுத்த தலைமுறையை சந்தித்து கர்த்தர் பேசின பிறகு இதெல்லாம் நடக்குது. ஆமென். என்ன நடக்குது? அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. அந்த ஊர்க்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க? எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானாய் என்றான். கை தட்டிருங்க, கை தட்டிருங்க, நல்ல கை தட்டிருங்க. பின்னாடி எல்லாரும் கைகளை தட்டுங்க. அல்லேலூயா, ஆமென். நம்பர் 3, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல. 3வது ஆசீர்வாதம் ஈசாக்கு. ஆமென். பலத்தவனானான். ஹல்லேலூயா. பெருகிடுச்சு. ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பெருகிடுச்சு. மந்த பெருகிடுச்சு. ஆமென். விளைச்சல் பெருகிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லா தோட்டமும் காஞ்சிருக்கு. ஈசாக்கின் தோட்டம் விளைந்து நிற்கிறது. ஆமென். அது சாதாரண விளைச்சல் அல்ல, 100%. 100%. ஆமென். 100% விளைந்து நிற்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எவ்வளவு பேர் தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தலைமுறைக்கு எவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும்னு நம்புறீங்க? ஆமென். எவ்வளவு பேர் தலைமுறை ஆசீர்வதிக்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க? ஆமென். எப்படியாவது பாஸ்டர் ஒரு 1.5 ஏக்கர் இந்த வருஷத்துக்குள்ள வாங்கி எப்படியாவது என் புள்ள பேர்ல எழுதிடணும். இல்ல, எப்படியாவது ஒரு 5.5 சென்ட் வாங்கி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துடணும். இல்ல, எப்படியாவது பாஸ்டர், எப்படியும் வேண்டாம் சிஸ்டர், எப்படியும் வேண்டாம் பிரதர். ஆமென். ஒன்னே ஒண்ணுதான் ரகசியம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என் கற்பனைகளை கை கொண்டபடியினால், என் கட்டளைகளை கை கொண்டபடியினால், என்னை ஏற்றுக்கொண்டபடியினால், நான் கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வந்தபடியினால். ஆமென் தானா? ஹல்லேலூயா. ஈசாக்கு இப்ப என்ன ஆயிட்டாருங்க? அபிமெலேக்கு அந்த ஊர்ல இருக்கிற பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் வந்து சொல்றாரு, நீ எங்களை விட கர்த்தர் உங்களை கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த ஊர்லயே என்னை பலத்தவனாக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை என் ஆண்டவர் பலத்தவனாக்க வல்லவர். ஆமென். ஏன் சொல்றேன்? ஆமென். நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என் சந்ததி இந்த உலகத்துல பலத்தவனாய் கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஆர்டர்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஆர்டர்ஸ், கர்த்தருடைய ஆர்டர்ஸ் இருக்கு, அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். இளைஞர்களே, உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இளைஞர்களே, உங்கள் மூப்பருக்கு ஆமென். அடுத்து பவுல் யாக்கோபு இன்னொரு இடத்துல எழுதும்போது எழுதுறாரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மை. இன்னொரு வார்த்தை விட்டுட்டேன், சாரி. கீழ்ப்படிதலுக்கு இன்னொரு அர்த்தம் அன்பு, விசுவாசம், மனத்தாழ்மை. மனத்தாழ்மை இருந்தா தான் கீழ்ப்படிய முடியும். ஹல்லேலூயா. முகத்தாழ்மை அல்ல. மனத்தாழ்மை வேற, முகத்தாழ்மை இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. முகம் இப்படி வச்சிருந்தா தாழ்மை இல்லை. ஆமென். முகம் பார்த்தீங்கன்னா சொல்ல நேரம், திஸ் இஸ் நாட் அ தாழ்மை. திஸ் இஸ் நாட் அ தாழ்மை. முகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆமென். மனத்தாழ்மை. ஆமென். உள்ளத்துக்குள்ள ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்ப மூன்றாவது, கர்த்தர் தந்த தரிசனமாகி அந்த பஞ்ச காலத்தில் அடுத்த தலைமுறை இடத்திலே தகப்பனுடைய கீழ்ப்படிதலை பார்த்து மூன்றாவது ஆசீர்வாதம் என்னது?
பலத்தவனானான். அடுத்த வாசிங்கனே 19வது வசனத்தை வாசிங்கனே. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி, ஈசாக்கின் வேலையாட்கள் பள்ளத்தாக்குகளை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கைகளை தட்டி அல்லேலூயா. வேலை பயங்கரமா நடக்குது. பஞ்சம் வேறாச்சா, விதைச்சிட்டோமா, தண்ணி வேணுமே. ஆமென். ஆண்டவர் விதைக்க சொல்லிட்டாரு. நான் விதைச்சிட்டு வீட்டில் சும்மா படுத்திருந்தா வேலை நடக்காது. நான் விதைத்ததை நான் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும், அறுக்க வேண்டும், களஞ்சியத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு நான் வைக்க வேண்டுமே. வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் ஈசாக்கு. அல்லேலூயா. வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் ஈசாக்கு. ஆமென். எதை கண்டார்களாமா? நீரூற்றை கண்டார்கள். பிரதர், மை டியர் சிஸ்டர்ஸ், கவனிங்க, என்னைய உங்க பாஸ்டர் கவனிங்க. பஞ்சத்துல நீரூற்றை பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. என் கேள்வியை புரிஞ்சுக்கிடுங்க. பஞ்சத்துல நீரூற்றை பார்க்க முடியுமா? எங்க நீரூற்று இல்லாதனால தானே பஞ்சமே வந்தது. தண்ணி கீழே இல்லைங்கிறனால தானே பாலமா வெடித்து கிடந்தது இந்த நிலம். விதைக்க முடியாத நிலைமை, பாடுபட முடியாத நிலைமை, ஆமென், வேலை செய்ய முடியாத நிலைமை, காட்டுக்குள்ள போவே முடியாத நிலைமை. ஆனா ஏன் ஈசாக்கு எதை பார்த்தாராமா? நீரூற்றுகளை. நீரூற்றுனா இயேசுன்னு அர்த்தங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படியே புதிய ஏற்பாடு உள்ள வந்துருங்க. நீரூற்றுனா இயேசுங்க. ஆமென். நீரூற்றுனா இயேசு. ஜீவ நீரூற்றை கண்டான். ஆமென். காரணம் கீழ்ப்படிதல். காரணம் மனத்தாழ்மை. ஆபிரகாம், ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆமென். சும்மா இல்ல, ஒரு வார்த்தையில போடல. ஆண்டவர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போல, கீழ்ப்படிந்து என் கற்பனைகளுக்கும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் தம்பி ஈசாக்கு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன், ஆமென், உன்னை விருத்தியடைய செய்வேன், உன்னை பலனடைய செய்வேன், நீ நீரூற்றை காண்பாய். ஆமென். நீரூற்றை காண்பாய். பஞ்சத்துல ஒரு ஊற்றை காண்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பஞ்சத்துல ஒரு ஊற்றை காண்பீர்கள். பஞ்சத்துல ஒரு ஊற்றை காண்பீர்கள். ஆமென். பஞ்சத்துல ஒரு ஊற்றை காண்பீர்கள். ஆமென். I proclaimed that word. ஆமென். பஞ்சத்துல ஒரு ஊற்றை காண்பீர்கள். தீர்க்க தரிசனமா சொல்றேன். பஞ்சத்திலே ஒரு, இந்த வார்த்தை எனக்குள்ள அதிகமா அனல் கொள்ளுகிறது. பஞ்சத்திலே ஒரு ஊற்றை காண்பீர்கள். ஆமென். கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஆமென். 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 கடந்த வாரத்தில் ஒரு ஜெபத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரிடத்தில் பேசிட்டு இருக்கும்போது, சத்தியமே இல்லையா அங்கே இவ்வளோ கூட்டம் நிரம்புது அப்படின்னா, அவர் ஒரே வார்த்தையில் எனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி அனுப்புனாரு. அல்லேலூயா. ஐயா கவலைப்படாதீங்கய்யா, பயங்கரமான ஆறுதல் எனக்கு. நான் ஆண்டோடி சமூகத்தில் வந்து இந்த காலை வேளை வரைக்கும் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தையை சொல்லி பிரசங்க பீடத்துக்கு வருகிற வரைக்கும் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தையை அப்படியே உள்ளத்துக்குள்ள அது அனல் கொண்டு எரியுது. என்ன தெரியுமா சொன்னார்? ஐயா கவலைப்படாதீங்கய்யா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேல் என்னும் சிறுமந்தையே. நான் மறுபடியும் அவர்கிட்ட சொன்னேன், ஆமா இல்லையா ஐயா, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே. அல்லேலூயா. நம்ம பெரிய பூச்சி இல்லை, சின்ன பூச்சி தான். நம்ம பெரிய மந்தை இல்லை, சிறு மந்தை தான். ஆமென் தானா? அல்லேலூயா. அதாங்க சத்தியம் உள்ள மனிதர்கள். சத்தியத்தை ஐயா கவலைப்படாதீங்கய்யா. யாக்கோ இஸ்ரவேல் என்னும் சிறுமந்தையே. நம்ம சிறுமந்தை ஐயா, சிறுமந்தை தான் ஆண்டவருக்கு தேவையா. ஆமென். அந்த மந்தை தான் உண்மையா இருக்குயா. அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். உங்களை பலத்தவனாக்குவார். ஆமென். கீழ்ப்படிந்திருங்க. எஸ். பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிங்க, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். நான் இதை ஒரு நாள் பிரமாணம்னா என்ன, கட்டளைனா என்ன, கற்பனைனா என்ன, நியமங்கள்னா என்ன அப்படி தெரிஞ்சா தானே அதை கீழ்ப்படிய முடியும். ஆமென். ஆண்டவர் வாய்ப்பளித்தா அடுத்த வாரம் கூட இந்த 4க்கு விளக்கம் சொல்றேன். அல்லேலூயா. வசனத்தின் அடிப்படையில். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் தானா? ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை படிங்க. 22வது வசனம் 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து பொறாமை அதிகமாயிடுச்சு. கோராகின் புத்திரர்கள் பெலிஸ்தியர்கள் ஆமென் இன்னொரு கோஷ்டி சேர்ந்து ஈசாக்கு மேல ஏன்னா பலத்தவன் ஆயிட்டான். ஈசாக்கு எப்படி ஆயிட்டாரு? பலத்தவன் ஆயிட்டான். பொறாமை கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? துரத்தி விட்டாங்க. அடுத்ததான் அந்த வசனம் என்னது? 22வது வசனம். கர்த்தர் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்தவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை. ஏசேக்கு சித்தனா ஆமென். ஏன்னா ஆள் பெரிய ஆயிட்டாரு ஈசாக்கு. வாக்கின்படி ஆமென் தகப்பனை நினைத்து 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 கவனிங்க. ஆபிரகாமை நினைத்து 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 ஈசாக்குக்கு ஆண்டவர் அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு. விளங்குதா? விளங்குதா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஈசாக்குடைய கீழ்ப்படிதலை நினைத்து 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 ஆமென். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் மைண்ட்ல வச்சிட்டு ஈசாக்க ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என்ன நடந்துச்சு பாருங்களேன். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு கைகளை தட்ட வேண்டாமா? தேசத்துல பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று கை சொல்லி தட்ட வேண்டாமா? அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன உண்டாக்கிட்டாராமா? யாருக்கு? எதன் நிமித்தம்? இடம் வேணுமா? இடம் வேணுமா? ஆமென். இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. உள்ளத்துக்குள்ள அவ்வளோ ஆசை இருக்கே. ஹல்லேலூயா. வாய்த்தரம் சொல்ல வேண்டியதானே தேவ சமூகத்தில். ஏன் இப்போ மட்டும் இப்படி இருக்கீங்க? இடம் வேணுமா? சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இடம் வேணும்? ஹல்லேலூயா. என்னையா 4 பேர் தானா? ஹல்லேலூயா. என் புள்ள கல்பனா தூக்குது எனக்கு இடம் வேணும்னு. ஹல்லேலூயா. ஏக்கர் கணக்கில் வச்சுட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். என் கர்த்தர் எனக்கு ஒரு இடம் உண்டாங்க. ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் இடம் வேணும்? ஆமென். இந்த அரைக்கை குறைக்கை தூக்குனீங்கன்னா பரவாயில்ல. நல்லா தூக்கணும். எனக்கு இடம் வேணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வாக்குவாதம் வரும். ஜீசஸ். சித்தம்னா பகைன்னு அர்த்தம் வரும். ஆமென். ஏசேக்குன்னா வாக்குவாதம்னு அர்த்தம் வரும். ஆமென். அப்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமென். என்ன செய்யணும்? ஆமென். அழகா போய் ஈசாக்கு என்ன செஞ்சாரோ அப்படியே செய்யணும். சத்தம் போடாமல் உட்காந்து ஆமென். நாம் எழுந்த மாதிரியே தெரியக்கூடாது ஏரியாவுக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு டிஸ்டர்ப் இதுதான். ஆமென். நல்லா கவனிங்க. நாம் எழுந்த மாதிரியே தெரியக்கூடாது ஏரியாவுக்கு. நான் என்ன சொன்ன விளங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. நாம் எழுந்த மாதிரியே தெரியக்கூடாது ஏரியாவுக்கு. ஆனால் நம்ம பொசிஷனில் நம்ம இருக்கக்கூடாது. புரியல? உங்களுக்கு புரியல? நாம் எழுந்த மாதிரியே தெரியக்கூடாது ஏரியாவுக்கு. ஆனால் நம்ம பொசிஷனில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம எங்கே இருக்கணும்? கர்மேல்ல இருக்கணும். ஹல்லேலூயா. கை தட்டிருங்க. நம்ம எங்க இருக்கணும்னு? கர்மேல்ல இருக்கணும். நான் எங்க இருக்கணும்? ஓரேப்ல நிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எங்க இருக்கணும்? ஓரேப்ல நிக்கணும். ஓரேப்ல எரியிற அக்கினி தான் முட்செடியை அவியாமல் காத்துக்கொள்ளும். கர்மேல்ல எரியிற அக்கினி தான் பலிபீடத்தை நக்கி போடும். நல்லா கவனிச்சிருங்க அன்பு தேவ பிள்ளையே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோக்கு முன்னாடி எரிகிற அக்கினி தான் முடி கூட கருகாம பார்த்துக்கொள்ளும். ஆமென். I want to get a Horeb. ஆமென். நான் ஓரேப்ல நிக்கணும். ஆமென். நான் பர்வதத்துல ஏறணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எந்திச்ச மாதிரியும் இருக்கணும், எந்திச்ச மாதிரியும் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்படியே ஆமென் தானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஏசேக்கு சித்தல்னா போராட்டம். நான் ஈசாக்கு சொல்றாரு, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கிட்டார். ஆமென். கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். காரணம் 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 கீழ்ப்படிதல். காரணம் சொல்லுங்க. காரணம் ஆபிரகாம் என் சொல்லுக்கு ஆமென்.
என் கற்பனையை கை கொண்டபடி, Hallelujah. என் கட்டளைகளை கை கொண்டவன், Yes. என் நியமங்களை கை கொண்டவன், Amen. என் பிரமாணங்களை கை கொண்டவன். Amen. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு ஆசைதான் நிறைய சொல்லணும்னு, நான் எழுதிட்டு வந்தது சொல்லிடுறேன். என்ன? ஆமென். 24வது வசனத்தை வச்சுக்கணும், வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. யார்கிட்ட வந்துட்டார் இப்போ? ஈசாக்கிட்ட வந்துட்டாரு. ஈசாக்கிட்ட அன்று ராத்திரியில கிளம்பி வந்துட்டார். எப்ப? எந்த ராத்திரியில? இடமுண்டாக்கின ராத்திரியில. சொல்லுங்க, இடமுண்டாக்கின ராத்திரியில ஈசாக்கிடத்துல கிளம்பி வந்துட்டார் ஆண்டவர். என்ன சொல்றாருன்னு? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். வெயிட். மறுபடியும் ஒரு முறை தலைமுறைகிட்ட சொல்றாரு, ஈசாக்கே நான் யார் தெரியுமா? என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்க. ஆமென். ஈசாக்கே நான் யார் தெரியுமா? உன் தகப்பன் ஆபிரகாம். நம்ம பிள்ளைகிட்ட ஆண்டவர் போய் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம காலம் முடிந்து நம்ம பிள்ளைகிட்ட ஆண்டவர் போய் நான் உன் தகப்பன் ஆபிரகாமுடைய தேவன்னு சொல்லுவாரா? Hallelujah. சொல்லணுமே. Amen. சொன்னா தான் நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோம்னு அர்த்தம். Hallelujah. சொன்னா தான் நான் சரியா வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். Amen. ஆமென். நம்ம பிள்ளைகிட்ட ஆண்டவர் தரிசனமாகி சொல்லணும், நான் தேவன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் வந்திருக்கிறேன். அப்படின்னா தான் அவர் என்னை நேசித்ததின் அடையாளத்தை என் தலைமுறை விளங்கிக் கொள்ளும். அவர் என் பெயரை சொல்லிதான் அவரை அறிமுகப்படுத்தணும் என் தலைமுறைட்ட. அப்படின்னா நான் சரியா வாழ்ந்திருக்கேன், அவருக்கு நான் பிரியமா இருக்கேன்னு அர்த்தம். விளங்கிட்டீங்களா? Hallelujah. விளங்கிட்டீங்களா? Amen. ஆமென் தானா? என்ன சொன்னாரு இங்க? என்ன சொன்னாரு? வாசிங்கனே. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். பயப்படாதே. எதை பார்த்து? ஏசேக்க பார்த்து, சித்தனாவை பார்த்து, பொறாமைக்காரர்களை பார்த்து, வாக்குவாதக்காரர்களை பார்த்து, பகைக்கிறவர்களை பார்த்து, you don't fear. You don't fear. பயப்படாத. ஈசாக்கு பயந்துட்டு உட்கார்ந்தாரோ? தரிசனமாக காரணம் அதுதான். தரிசனமாக காரணம் அதுதான். தரிசனமாக காரணம். ஏன்னா வந்த உடனே என்ன வார்த்தை சொல்றாரு? ஈசாக்கே don't be fear. பயப்படாத. அப்படின்னா என்ன ஆண்டவரே, சுத்தின்னு இருக்கிறானுங்கப்பா, சுற்றி போராட்டம் பண்ணுறான். ஒன்றா சரி பண்ணால் ஒன்று எந்திரிச்சுக்குது, இதை சரி பண்ணால் இன்னொன்று எந்திரிச்சுக்குது, பின்னாடி சரி பண்ணால் முன்னாடி எந்திரிச்சுக்குது, சைடை சரி பண்ணால் லெஃப்டில் எந்திரிச்சுக்குது. ஆமென். Hallelujah. ஈசாக்கின் ஆவி நமக்குள்ள இருந்தா எந்த சைடு வேணாலும் எந்திரிச்சுக்க, நான் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். Hallelujah. Amen. நீ எந்த திசையில வேணாலும் எழும்பிக்க, நான் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். Hallelujah. திசையவே மாத்திடுவாரு. Amen. திசையவே மாற்றிடுவாரு. Amen. என்ன சொன்னாரு? வாசிங்கனே, சீக்கிரமானே, முடியுது டைம். நான் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். நான் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருந்து. ஐயோ, ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. இந்தா சொல்லிட்டார்ல. ஆமென். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கையை தட்டிடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். ஆறாவது ஆசீர்வாதம், பெருக பண்ணுகிற ஆண்டவர். பெருக பண்ணுகிற ஆண்டவர். காரணம் என்ன? ஒரே ஒரு நபர். தன்னை பெற்றெடுத்த தகப்பன் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களை வெரி ஹம்பிளாக கேட்குறேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. வேதத்தின் பக்கமாய் திரும்புங்கள். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. எப்போ கட்டுக்கதைக்கு சாயலையோ, எப்போ மன தெளிவடைகிறோமோ அப்பவே தீங்கு வரும். சொல்றாரு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, தீமோத்தேயுவே தீங்கு அனுபவி.
தீமோத்தேயுவே தீங்கு அனுபவி, நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள். ஆமென். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் ஆமென் நல்ல நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது சொல்றாரு பவுலடிகள். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போறேன், நீயும் என்னிடத்திலே வரும்படி ஜாக்கிரதைப்படு. நான் போய் சும்மா இருப்பேன்னு நினைச்சிடாத தீமோத்தேயு. ஆமென். தேவன் பிரசன்னமாகுதலை விரும்பும். ஆமென். நல்லா கவனிங்க. எனக்கு ஆண்டவர் என்ன தரப்போறாரு? ஜீவ கிரீடம். எனக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தரப்போறாரு. ஆமென். நீயும் அதை மிஸ் பண்ணிடாத. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஓடி ஓடி ஊழியம் செஞ்சிருக்கிறோம். ஆமென். தியாத்திரா முதல் மக்கதோனியா, எபேசு, அத்தேனே, ஆமென், 216 பட்டணங்களிலே நீயும் நானும் ஓடி 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 இந்த விசுவாச பிரமாணத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதனால ஜீவ கிரீடத்தை பெறும்படி ஜாக்கிரதைப்படு. ஆமென். மாயமாலத்துக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்தின் பக்கமா சபை திரும்பட்டும். ஆபிரகாமை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த நீதியை, அந்த ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறைக்குள்ள விதைத்து விட்டு போயிடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 7 28வது வசனத்தை வாசிங்க. நம்பர் 7 28. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமென். யாரெல்லாம் பகைத்தார்களோ, யாரெல்லாம் விரோதித்தார்களோ, யாரெல்லாம் துரத்தினார்களோ அவர்கள் ஈசாக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஈசாக்கு வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, ஆமென், அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து போதும். ஆமென். என்ன சொல்றாரு? என்ன? ஆமென். இது ஆண்டவர் சொல்லல, பெரிய ஆசீர்வாதம் இதுதான். எது? உலக மனுஷன் பார்த்து நம்மளை பார்த்து சொல்லணும், ஆமென், முடிங்க. அல்லேலூயா. யாராச்சும் ஒரு ஆளு இத்தனை வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்களா? ஆமென். யாராவது ஒரு நபர் இந்த திருப்பூர்ல உங்களை பார்த்து, ஆமென், உங்களை பார்த்து கிறிஸ்டினாச்சு கேட்டிருக்காங்களா? அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவர்களானாவது கேட்டிருக்காங்களா? அல்லேலூயா. யாரெல்லாம் பார்த்து கேட்டிருக்காங்க? ஹalleluya. ஆமென் சொல்றாள் தைரியமா சொல்லுது. ஆமென். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். இல்ல கவனிங்க, இந்த உலகம் பார்த்து சொல்லுது நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட. ஆமென். காரணம் கீழ்ப்படிதல், தகப்பனுடைய கீழ்ப்படிதல். ஹalleluya. கர்த்தர் நம்ம பிள்ளைகளோட இருப்பாரு. ஆமென். ஆண்டவர் நம்ம பிள்ளைகளோடு. ஹalleluya. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, கர்த்தர் என் பிள்ளைகளோடு இருப்பார். அடுத்த ஆசீர்வாதம். டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு, அதனால போறேன். 29வது வசனத்தை வாசிங்களே. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல. உம்மை சமாதானத்தோடு அங்க போட்டிருக்கு துரத்தினார்கள்னு, இங்க பேசுறாங்க வந்து எப்படி பேசுறாங்க பாருங்க. சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கையை தட்டிரா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது ஈசாக்கை விட சந்தோஷமா இருந்தேன். உங்களுக்கு புரியல? இந்த செய்தியை நான் தியானிச்சு டைரியில் எழுதி எடுக்கும்போது ஈசாக்கை விட சந்தோஷமா இருந்தேன். ஆமென். ஏன் தெரியுமா? சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆமென் தானா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தானே. காரணம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தகப்பனுடைய கீழ்ப்படிதல் சொல்லுங்க. ஆமென். தகப்பனுடைய கீழ்ப்படிதல். பெற்றோரே, பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களே, ஆமென், பிள்ளைகளுக்கு ஆமென் சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து கர்த்தர் தந்துருவாரு. ஒன்றை மட்டும் கொடுங்க,
ஆமென். ஹalleluya. நீ இறங்கி இயேசு கூட போன்னு சொல்லி கொடுங்க. ஆமென். நீ இறங்கி இயேசு கூட போன்னு சொல்லி கொடுங்க. ஹalleluya. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ இறங்கி என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இறங்கி இயேசு கூட போன்னு சொல்லி கொடுங்க. இறங்கி இயேசு கூட போடான்னு சொல்லி கொடுங்க. ஹalleluya. நீ இறங்கி ஏசப்பா கூட போன்னு சொல்லி கொடுங்க. பொம்பளை பிள்ளைக்கு, ஆம்பளை பையனுக்கு சொல்லுங்க, இறங்கி இயேசு கூட போப்பா. ஹalleluya. அடிச்சு ஆமென். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆமென். ஆமென். சொல்லி கொடுங்க. மரத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காத ஐயா, நீ இறங்கி வா. நீ இறங்கி இயேசு கையை பிடிச்சு வீட்டுக்கு போன்னு சொல்லுங்க. நீ இறங்கி இயேசு கூட போ, உன் வீட்டுக்கு அவர் வருவாருன்னு சொல்லு. ஆமென் தானா? ஆமென். சொல்லுங்க ஆமென் தானா? ஹalleluya. ஆமென். ஆமென். இதை விட சொத்து சுகம், இதை விட பெரிய ஆஸ்தி அந்தஸ்து இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைம்மா. ஆமென். இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லையா. நான் உங்க ஊழியக்காரனா சொல்றேன், இதை விட சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து வேற ஒன்றும் இல்லையா. ஆமென். நீ இறங்கி இயேசு கூட போன்னு சொல்லுங்க. ஆமென் தானா? ஹalleluya. சகையை பார்த்தா ஊரே பயப்படும். சகையை பார்த்தா ஊரே நடுங்கும். சகையை பார்த்தா ஊரே பெரிய கலாபரமா இருக்கும். ஆனா என்னுடைய கற்பனை, விடிய காலம் சகையை விட்டு எப்படி பார்த்துருப்பாங்க ஜீசஸ். அந்த ஊரு ஹalleluya. விடிய காலம் சகையை வீட்டை எப்படி பார்த்துருக்கும். அந்த அதிகாரிகள், அந்த மக்கள், எரிகோ பட்டணம், ஆமென், சகையை வீட்டை எப்படி பார்த்துருக்கும். அவ்வளோ ஆசையா பார்த்துருக்கு. ஏ சகைவாயா இது? ஆமென். ஹalleluya. இது யாரு சகைவா இது? ஆமென். ஆமென். உண்மைதானா? ஆமென். சொல்லுங்க உண்மைதானா? ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு சரியான டைம் வந்துருச்சு. ஆமென். 33வது வசனத்தை வாசிங்க. 33. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். அதுக்கு முன்னாடி வசனம். அதுக்கு அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து எல்லாரும் கிளம்புறாங்க. ஈசாக்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ ஒரு 4 பேர் ஓடி வராங்க. வேலைக்காரங்க ஓடி வந்து ஈசாக்கிட்ட வந்து முன்னாடி நிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார்கள். தண்ணீரை கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா எனப்படுகிறது. அதோட அந்த சாப்டர் முடியுது. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா ஏசா அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படிதானா? அடுத்த வசனம் என்ன ஆரம்பிக்குது? ஏசா. ஆமா, அங்க போக வேண்டாம். அதோட ஈசாக் சாப்டர் முடியுது. எப்படி முடியுது? எதுல முடியுது ஈசாக் சாப்டர்? பெயர்சபால முடியுது. இல்ல, எதுல முடியுது சொல்லுங்க? தண்ணீரை சேபாவுல முடியுதுன்னு சொல்லுங்க. சேபா. ஆமென். ஈசாக்கு சாப்டர் எதுல முடியுது? ஈசாக்கின் வாக்குத்தத்தம் எதுல முடியுது? ஈசாக்கின் உறுதிப்பாடு எதுல முடியுது? ஈசாக்கின் விசுவாசம் எதுல முடியுது? ஆமென். ஈசாக்கின் ஆசீர்வாதம் எதுல முடியுது? சேபா என்றால் கிரேக்கத்திலே 7 என்ற அர்த்தம், 7 என்ற அர்த்தம். வேதத்தின்படி 7க்கு அர்த்தம் தேடினால் பரிபூரணம் என்ற அர்த்தம். ஹalleluya. ஹalleluya. ஒரு தலைமுறையை பஞ்சத்திலே பரிபூர்ணமாய் நடத்தின ஆண்டவர். ஆமென். Please try to understand. நல்லா கவனிச்சிருங்க. ஒரு தலைமுறையை, அடுத்த தலைமுறையை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பஞ்ச நாட்களிலே ஆமென் பரிபூர்ணமாய் நடத்தின தேவன். ஆமென். பரிபூர்ண ஆசீர்வாதம். தண்ணீர் குறையவே இல்லை. ஹalleluya. கை வைக்கிற இடத்துல எல்லாம் கிணறு, கை வைக்கிற இடத்துல எல்லாம் நீரூற்று, கை வைக்கிற இடத்துல எல்லாம் தண்ணீர். ஆனால் ஒன்று கூட அடுத்தவனுடையது அல்ல, ஆபிரகாமுடையது. ஆமென். ஹalleluya. ஒன்று கூட அடுத்தவனுடையது அல்ல. வெட்டின துறவுகள் எல்லாம், தூர்வாரப்பட்ட துறவுகள் எல்லாம் என் தகப்பனுடையது. ஆமென். என் தகப்பனுடையது. ஹalleluya. நான் விளங்கிட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஒரு பஞ்ச காலத்திலே
அடுத்த தலைமுறைக்குள்ளே கர்த்தர் பரிபூரணத்தை கொண்டு வர காரணம், நல்லா புரிஞ்சிருங்க தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆமென். அடுத்த தலைமுறைக்குள்ளே கர்த்தர் பரிபூரணத்தை கொண்டு வர காரணம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அவன் என் கற்பனைகளை கை கொண்டபடியினால், அவன் என் கட்டளைகளை கை கொண்டபடியினால், அவன் என் நியமங்களை கை கொண்டபடியினால், அவன் என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால். ஆமென். 2 கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அண்ணட்ட சொல்லுங்க, இப்போ நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஆமென். எனக்கு கூட ஆமென் இவ்வளவு என்னென்ன ஆசீர்வாதம். அப்படியே கை வச்சிருங்க, கை வைங்க, ஹல்லேலூயா. கை கிளப்பிடாதீங்க. அவன் அண்ணட்ட சொல்லுங்க, ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதப்பா. சொல்லுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. நான் விருத்தி அடையணும் ஆண்டவரே, நான் பலவானாகணும் ஆண்டவரே, நீரூற்ற காணணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு ஒரு இடம் உண்டாக்குறதை இந்த உலகம் பார்க்கணும் ஆண்டவரே. என்னை நீர் பெருக பண்ணுகிறது இந்த உலகம் பார்க்கணும் ஆண்டவரே. நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை இந்த உலகம் பார்க்கணும் ஆண்டவரே. ஓ, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே என்று இந்த உலகத்தின் வாய் சொல்ல ஆண்டவரே. என்னை சேவாவிலே நிறுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் தானா? ஆமென். நல்லவர். ஆமென் தானா? இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆமென். நல்லவர். அடுத்த தலைமுறையிட்ட ஆண்டவர் வரணும்னா இந்த தலைமுறை ஒழுங்கா இருக்கணும். என்ன சொன்னேன்னு விளங்கிட்டீங்களா? அடுத்த தலைமுறையை கர்த்தர் சந்திக்கணும்னா இந்த தலைமுறை ஒழுங்கா தேவ சமூகத்தில் நிற்கணும். அப்படின்னா அடுத்த தலைமுறை வானத்து நட்சத்திரத்தை போல